இந்தப்பா வளையல் வாங்கிட்டு வந்தாச்சு. திருப்தி தானே உனக்கு? மார்வாடி வளையலுக்கு என்ன கொடுத்தான்? 200 ரூபாய் கொடுத்தாம்பா. அந்த 200 ரூபாயே ராவுத்தர் வட்டி இல்லாமே கொடுக்கறான். ராவுத்தர்? அது கணேஷோ, பணத்துக்கும் அடமானமா ராவுத்தர் இந்த வாட்சே வச்சுக்கிறான். நிம்பள் பணத்தே தர்றான், ராவுத்தர் வாட்சே திருப்பி தர்றான். நான் டைம் பார்க்கணும்னா என்ன செய்யறது? கடைக்கு வர்றான். ஜாவ். என்னங்க மணி என்ன ஆச்சு? நீ நேரா மெயின் ரோடுக்கு போறான். அங்க ராவுத்தர்னு ஒருத்தன் மளிகை கடை வச்சிருக்கான். அவங்கிட்ட நான் சொன்னேன் நீ சொல்றான், அவன் மணி சொல்றான். நீங்க 4 பேர் அந்த வண்டியில வாங்க. குதிரை ரொம்ப ஒல்லியா இருக்கு, நீங்களும் அந்த வண்டியிலே வாங்க. சரி சார். அம்மா, பொண்ணுக்கு அண்ணன் அந்த வண்டிக்கு ஏன் அமிச்சேன் தெரியுமா? அவர் முன்னாடி பேச வேண்டாம் தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சட்டை கைய மடிச்சு விட்டேன்னா பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். கைய மடிக்கலன்னா பொண்ணு பிடிக்கலன்னு அர்த்தம். புரியுதா? தெரியுண்டா கண்ணா, எத்தனை தடவை சொல்லுவேன். இத பாருங்க, வழக்கம் போல பைத்தியத்தனமா அங்க வந்து கண்ணா பின்னாலும் பேசாதீங்க. கோவக்கார மாதிரி உருன்னு உட்கார்ந்து இருக்கணும். நான் என் புருஷன் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன். புரியுதா? சரிங்க. இந்த சரிங்கிற பழக்கத்தை அச்சரப்பாக்கத்தோடு விடுங்கன்னு எத்தனை தடவை சொல்றது. அவங்க முன்னாடி தைரியமா வாடி போடி நான் அதட்டி பேசலாம். புரியுதா? சரிங்க. நீ வண்டி எடுப்பா. என்னங்க, இந்த கம்பியை போட்டுக்கிட்டா போடுங்க. கொஞ்சமா போடுறீங்க, நிறைய போடுறீங்க. ஒருவேளை உங்க பொண்ணு பிடிக்கலன்னு சொன்னா இதெல்லாம் வேஸ்ட் தானே நமக்கு. பேசாம இருங்க, எனக்கு ஏற்கனவே பயமா இருக்குது. மாப்பிள்ளையோட அப்பா ரொம்ப கோக்காரா இருப்பார் போல இருக்கு. ஒரு நிமிஷம், எனக்கு 2 தட்டு வேணும். இவ என் பொண்டாட்டி. ஊர்ல சாதாரணமா இவளை என் பொண்டாட்டினே சொல்ல மாட்டாங்க, என்ன பெத்தவன்னு சொல்லுவாங்க. கணேஷா, வளவளன்னு பேசிட்டு இருக்காத, பொண்ணை வச்சுட்டு வா. யார் இந்த குழந்தை? ஏன் அழுகுது? இது பக்கத்து வீட்டு குழந்தை, நான் விசாரிக்கிறேன். ஏன் வேற? இவங்க உட்கார்ந்து இருக்கிற ஜமக்காலம் எங்க வீட்டு எல்லாரும் ஏன்றுங்க. எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டுடுங்க. மிக்சர் யார் விட்டுதோ? ஓஹோ, பக்கத்து வீட்டு ஜமக்காலமா? பரவாயில்ல, எந்திரிங்க. இத பாருங்க, நீங்க கோவக்காரர்னு உங்களை பார்த்த உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் என்னுடைய நிதி நிலைமை அப்படி. குழந்தை பக்கத்து விட்டது, ஜமக்காலம் அவங்களுது, அழுவுது. தயவு செய்து எழுந்திருக்க முடியுமா? என்னங்க, அவ்வளவு தூரம் கெஞ்சுறாருல, எழுந்திருங்களேன். சரிங்க. நடேசா, இங்க வா. என்ன? இங்க நில்லு, உங்காலையும் நான் விழறேன். எங்க இல்லையா? எனக்கு தான் வேலையே இல்லையே. என்ன இருந்தாலும் நீயே எனக்கு ஒரு அண்ணன் தானே. இது என் சொந்த தங்கச்சி, அவ புருஷன். இது என் சொந்த தம்பி, அவன் பொண்டாட்டி. இவரை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களோட சொந்த புருஷன். அம்மா, அப்பாவோட சாயம் வெளுத்துட்டு இருக்கு, சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா ஆமா, சாயம் வளர்த்துட்டு இருக்கு. ஆமா ஆமா, சீக்கிரம் வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. பொண்ணை வர சொல்லுங்க. எப்படி நான் வருது? ஏன்? அந்த கண்ணாடியில பாருங்களேன். மாப்பிள அது இல்லைன்னா அவர் மடியில உட்கார்ந்து இருக்கிற குழந்தை. பக்கத்து வீட்டு குழந்தை, அதுக்கு என்ன? அந்த குழந்தையோட அம்மாவோட புடவைதான் நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால என்ன? ஐயோ, குழந்தை ஜமக்காலத்தை கட்டுது, கையில கொடுத்துட்டோம். இப்ப அந்த ஆள்ல போய் நமஸ்காரம் பண்ணும் பொழுது புடவையை கேட்டா நான் எப்படி கட்டி கொடுப்பேன்? ஓசி. வாமா. மாட்டேன். வாமா. மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாது. மாமா பேண்டெல்லாம் கசங்கி இருக்கு. நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு. வாமா. பரவாயில்ல,
எனக்கு பொன் குழந்தைன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தை என் மடியிலே இருக்கட்டும். நீங்க பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ணை வர சொல்லுங்க. ஆமா பொண்ணை வர சொல்லுங்க. இப்ப தைரியமா போமா. நமஸ்காரம் பண்ணிக்க. அம்மா என்ன வெயில் என்ன வெயில், ஒரே புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியதுதான். எல்லாரும் பாத்துக்கங்க, கையை மடிச்சு விட்டுக்கிறேன். என்னங்க கல்யாண பொண்ணு இதுதானே? ஆமாங்க. ஆமா என்ன வெயில் என்ன வெயில், எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு. கையை மடிச்சு விட்டுக்க வேண்டியது. அம்மா, உனக்கு புழுக்கமா இல்ல? சார் சார், கௌரி அவங்க காலில் விழுந்தாச்சு. அவங்க மூஞ்சி பார்த்தா அவங்களுக்கு திருப்தி மாதிரி தான் தெரியுது. சார், என் தங்கையை அவங்களுக்கு பிடிக்குமா சார்? பொண்ணு பார்த்தாச்சு, ஊருக்கு போய் லெட்டர் போடுறோம். போகும்போது விலாசத்தை கொடுத்துட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆற்காடு ருஷேந்திரமணி அச்சரப்பாக்கம்னு எழுதுங்க, லெட்டர் தானா வந்து சேரும். அவ்வளவு செல்வாக்குங்களா? அப்படி இல்லைங்க, அச்சர பாக்குறது தபால்காரன் இவங்க தம்பி. அதோ நிக்கிறாரே பட்டு வேட்டி கட்டிக்கிட்டு, அவர்தான். அந்த பட்டு வேட்டி கூட என்னதுதான். சார் தந்தி. தந்தியா? எனக்கா? என்ன சார் தந்தி? ஒண்ணுமில்ல, என் தங்கைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன்ல, ஒரு அயோக்கிய ராஸ்கல் மாப்பிளைய ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தேன். பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ப்ரொசீட் பண்ணலாம்னு தந்தி அடிச்சிருக்கான். பேர் கூட போடல. தப்பா ஒண்ணு அடிக்கலையே, அதுக்கே கோச்சுக்கிறீங்க? உனக்கு தெரியாதுப்பா, இதுக்கு பதில் தந்தி கொடுக்கணும். சரஸ்வதி, எனக்கு ஒரு தந்தி கொடுக்கணும். நான் மேட்டரை தமிழ்ல சொல்றேன், ஏன்னா அப்பதான் வேகம் கரெக்டா வரும். அதை நீ இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு காட்டு. அயோக்கிய ராஸ்கல், உனக்கு மாப்பிளைய பிடிச்சா எனக்கு என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? அவரை நீ ரயில்வே ஸ்டேஷன்ல பார்த்தா எனக்கு என்ன, பார்க்கலன்னா எனக்கு என்ன? ஊரை கூட்டி 4 தெருவுக்கு பந்தல் போட்டு சின்னனூரே மூக்குல விரல வைக்கும்படி கல்யாணத்தை நடத்தி உன் முகத்துல கரிய பூசல. என் பேரு கணேசன்லடா. உப்பு தின்ன வீட்டுக்கே துரோகம் பண்ணின அயோக்கிய ராஸ்கல். இதுதான் தந்தியோட மேட்டர். எவ்வளவு செலவாகும்? 400-500 ரூபாய் ஆகும். 400-500 ஆயிடுமா? வேண்டாம், கல்யாண செலவு ஜாஸ்தி இருக்கு. அது பின்னாடி அடிச்சுக்கலாம். உங்க வீட்டு காபி ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்க வீட்டு எருமைப்பால் டேஸ்டே தனி. பொண்ணு பார்த்த அன்னைக்கே மத்த விஷயங்களையும் பேசியிருப்பேன். இருந்தாலும் என்ன பத்தி நீங்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காகத்தான் எங்க ஊருக்கே உங்களை வரவழைச்சேன். அது இருக்கட்டும், கல்யாணத்துக்கு உங்களால எவ்வளவு செய்ய முடியும்? நீங்களே கேளுங்க. முதல்ல வரதட்சணை பத்தி பேசுவோமா? எங்களுக்கு சொந்தத்திலே ஒரு பொண்ணு இருக்கு. 25,000 ரூபாய் பணம் தர்றேங்கிறாங்க. ஆனா பாருங்க, பொண்ணு அழகா இல்ல, எனக்கு பிடிக்கல. பணமா முக்கியம். நீங்க எவ்வளவு செய்ய போறீங்க? பாருங்க, நீங்க கேட்ட அழகு எங்க வீட்டு பொண்ணுக்கு இருக்குங்க. பணமும் முக்கியம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. அதனால பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல நாங்க பூ வைக்கிறோங்க. ஒரு 500 rupees. எவ்வளவு? 500 rupees. அப்போ நம்ம நண்பர்களாவே இருந்துருவோமே. சரிங்க. அப்படி சொல்லிட்டா எப்படி? நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு சொல்லுங்க. 15,000 ரூபாய்னா பேசுங்க, அதுக்கு குறைச்சலாம் பேசவே வேண்டாம். நீங்க இதை என் வீட்டு பையனுக்கா செய்ய போறீங்க? உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே செய்ய போறீங்க. ஒரு நிமிஷமா. தனியா பேசணுமா? தாராளமா பேசுங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. நீங்களும் தான். என்னங்க, ஏதோ நம்ம சொந்தத்துல பொண்ணு இருக்குது, 25,000 கூட கொடுக்க தயாராக்கான்னு சொன்னீங்களே, யாருங்க அது? இப்படி ஏதோ அசத்தனமா பேசி வர்ற வருமானத்துக்கு எடுத்துறாதீங்க. சும்மா இருக்கு. சாஸ்திரிகளே, 8,000 வரைக்கும் போங்க. 8,000-மா? எப்படி? எப்படி நினைச்சா மலப்பாதாங்க இருக்கும். கல்யாணம் பண்ற யாருமே கையில காசை வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கிறது இல்ல. இப்ப குடிச்சீங்களே காப்பி, நல்லா இருந்ததா? நல்லா இருந்தது. சொந்த மாடுன்னு சொன்னாங்களா? சொன்னாங்க. நம்ம பொண்ணு 1ஆம் தேதியே பால்காரன் பணத்துக்காக கைய பேச வேண்டியதுல பாருங்க. அதுக்கு தான் 8,000 ரூபாய்க்கு சமைச்சேன். உமா, இவங்களுக்கு 8,000 ரூபாய் பணம் கொடுத்துட்டா அப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா நம்ம காப்பியே சாப்பிட முடியாது. பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? சாஸ்திரிகளே, 8,000க்கு எப்படியாவது முடிச்சிருங்க. ஒரு 5,000 ரூபாய்னா ட்ரை பண்ணலாம்னு சொல்றாங்க. 15,000 வேணா 12,500 ரூபாய் குறைச்சுக்கிறேன், அவ்வளவுதான். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு ஒரு 6,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? 10,000 ரூபாய் கேளுங்க ஐயா. 2 பேருக்கு வேண்டாம், ஒரு 7,000 ரூபாய் தர சொல்லட்டுமா? சரி, கல்யாண விஷயத்துல வேற எதுக்கு? 8,000க்கு முடிச்சிருங்க. 1,000 ரூபாய் அட்வான்ஸ் இப்ப வாங்கி கொடுங்க. மீதி 7,000 மாப்பிள்ளை ஊர்வலம் முடிஞ்சதும் சபையில வச்சு கொடுத்துடணும். சரியா? அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. பொண்ணுக்கு எவ்வளவு நகை போடணும்னு சொல்லலீங்களே. நகையா? என்கிட்டே கிட்டத்தட்ட 100 பவுன் இருக்கு.
எனக்கு அப்புறம் எல்லாம் அவளுக்கு தானே. அப்ப என் தங்கிக்கு நகையே போட வேணாங்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க, நல்லவங்க. பலே பலே, நல்ல தமாஷா பேசுறீங்களே. மாமியார் நானே 100 பவுன் போடுறேன்னா நீங்க அண்ணன் குறைஞ்சது 50 பவுனாவது போட வேண்டாமா? 50 பவுனா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? எனக்கா செய்ய போறீங்க? எல்லாம் உங்க வீட்டு பொண்ணுக்கு தானே. எங்க வீட்டு பொண்ணுக்குனாலும் முடியணும் இல்லீங்களா? சரி, ஒரு 45 பவுன் போடுங்க. ஒரு 10 பவுன். உனக்கான 40 பவுன். உங்களுக்காக 15 பவுன். சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 35 பவுன். ஐயோ, 20 பவுனுக்கு மேல எங்களால முடியாதுங்க. யாரும் பேசக்கூடாது. 25 பவுன். சரி, அவரே சொல்லிட்டாரு. சரி, கல்யாணத்துல எதுக்கு பேரம்? 25 பவுன் ஓகே. வாங்க தோட்டத்துக்கு போவோம். உமா, உமா, என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ஏண்டி ஒரு பவுன் 1400 ரூபாய் செடி? அப்படின்னா 25 பவுன் 35,000 ரூபாய்ச்சே. எப்படி முடியும்? முடியணும். எதுக்கு முடியணும்? எதுக்கா? எந்திரிங்க. இந்த போர்டுக்காக. என்னது இது? சொந்த வீடுங்க. மாசம் பிறந்து 1ஆம் தேதியே வாடகை பாக்கிக்காக நம்ம குழந்தை கைய பேச வேண்டாம்ல, அதுக்குதான். ஏண்டி அதுக்காக 1400 ரூபான்னு வச்சாக்க? பற்றாக்குறை நம்மளோட போட்டுங்க, குழந்தைக்கு வேண்டாம். வாங்க. அம்மா கௌரி, நீ கல்யாணமாகி சொந்த வீட்டுல இருக்க போறேம்மா. ஆனா சத்தியமா உங்க ஒண்ணு நடு ரோட்டுக்கு வந்துட போறான். 10,000 ஐயா. 5000. பெரிய நசக்கேசா போச்சு. 9,000. 6000. ஆஹா, கடைசியா சொல்றேன் 8,000. கடைசியா சொல்றேன் 7000. 8,000. 7000. 8,000. 7000. 8,000. 7000. என்னங்க எதுக்கு இதுக்காக சண்டை போடுறீங்க? 7500 வச்சுக்கோங்களேன். சரி, நீங்க சொல்றீங்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். 7,500 ஃபைனல். சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். ஆமா, இவங்க 2 பேரும் இப்ப எந்த பணத்துக்காக இப்படி சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது கல்யாணத்துக்கு வெள்ளி பாத்திரம் எவ்வளவுக்கு வாங்கி தரணும்னு 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டாங்க. நல்ல வேலை, சரியான நேரத்தை வந்து நீங்க 7,500 ஒத்துக்கிட்டீங்க. இந்தாங்க, நீங்களும் ஒரு கேரட் சாப்பிடுங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்சது. உமா, 1ஆம் தேதி ஆச்சுன்னா நம்ம வீட்டு பொண்ணு காய்கறிக்கு கவலையே பட வேண்டாம். மாப்பிளைக்கு சொந்தமா சின்னதா ஒரு தோட்டம் இருக்குதான். இந்த கேரட் அதுல விளைஞ்சுதான். அதனால 7,500 ரூபாய்க்கு வெள்ளி பாத்திரத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். எவர்சிலர் பாத்திரம், பித்தளை பாத்திரம், மாப்பிள்ளைக்கு சூட்டு கோட்டு வாட்சி மோதிரம், பொண்ணுக்கு 5 பட்டு புடவை, பீரோ கட்டில் மெத்த தலகாணி, மாப்பிள்ளை அழைப்புக்கு செருப்பு கொடை, 500 பேருக்கு 3 வேளை சாப்பாடு, அத்தனை பேருக்கும் போக வர ரயில் சத்தம். அதுக்கு மேல லிஸ்ட்ல விவரமா இருக்குது. நிதானமா படிச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. அவசரப்பட்டு எதையும் விட்டுறாதீங்க. இந்தாப்பா, இவங்களை கொண்டு போய் ஸ்டேஷன்ல விட்டுட்டு வா. காசு வாங்கிக்காத. நம்ம வீட்டு வண்டிங்க. எங்க இந்த வண்டியில ஸ்டேஷனுக்கு போறதுக்கு சாதாரணமா எவ்வளவு பணம் கேட்பான் இவன்? என்ன 2 ரூபாய் கேட்பாங்க. அதை நாங்களே கொடுத்துறோங்க. வேண்டாங்க. இல்ல, நாங்களே கொடுத்துறோம். வேண்டாங்க. இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, என் தங்கச்சி உங்க வீட்டு மருமகளா வந்துட்டா இந்த குதிரை வண்டி அவளுக்கு தானே சொந்தமாயிடுது. அதனால நான் இப்ப கொடுக்க போற 2 ரூபாய் பணம் நான் உங்களுக்கா கொடுக்கறேன், என் தங்கச்சிக்கு தானே கொடுக்கறேன். வண்டி எடுப்பா. இங்க வா. இத பாத்தியா? வீட்டை விட்டு ஓடி போன எங்க அப்பாவோட பழைய டைரி. இதுல 100கணக்கான விலாசங்கள் இருக்கு. இந்த விலாசங்கள்ல எங்க அப்பாவோட உறவுக்காரங்க விலாசமோ இல்ல வேண்டியவங்க விலாசமோ தான் நான் நினைக்கிறேன். நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? இந்த விலாசத்துல இருக்கிற எல்லாருக்கும் பண உதவி கேட்டு லெட்டர் போட போறேன். ஒரு விலாசத்துக்கு 5 ரூபாய் அனுப்பிச்சாலும் 1000 விலாசத்துக்கு 5000 ரூபாய் ஆச்சு. கௌரி கல்யாணத்தோட சாப்பாட்டு செலவு மிச்சம். நடேசா, நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இது லெட்டர் இல்ல. கவர்மெண்ட் ஆபீஸ்ல அனுப்ப மாட்டாங்க சர்க்குலர், அந்த மாதிரி நிறைய காப்பீஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்புறோம். எழுதிக்க. அன்புள்ள ஐயா, நடுவுல ஒரு கோடு, அம்மா. அது என்ன நடுவுல அப்படி ஒரு கோடு? பைத்தியம், அப்பாவோட பழைய டைரியில ஐயாவுங்க பேரும் இருக்கு, அம்மாவுங்க பேரும் இருக்கு. நாம ஐயான்னா ஐயாவை டிக் பண்றோம், அம்மான்னா அம்மாவை டிக் பண்றோம். எப்படி ஐடியா நடேசா? என்னடா பண்றாங்க? பேனால இங்க் இல்லன்னு. விடியாமூஞ்சி, 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 விடியாமூஞ்சி. உங்ககிட்ட போய் ஒரு வேலையை சொன்னேன் பாரு, போய் பென்சில் எடுத்துன்னு வாடா. கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் போயேன்டா. பென்சில் எடுத்துட்டு வந்துட்டியா? வந்துட்டேங்க. எங்க காட்டு. பிகாம் பாஸ் பண்ணிருக்க, இதை விட புழுக்கையா உனக்கு பென்சிலே கிடைக்கல. தண்டச்சோறு இந்தா எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. ஊக்கு உடைஞ்சு போச்சுன்னு.
அந்த பென்சில்ல ஊக்குக்கே இடம் இல்ல, அப்புறம் எங்கடா உடையறது? இத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வந்துரும். அத பல்லால கடிச்சா ஊக்கு வெளியில வராது, உன் நாக்கு தான் வெளியில வரும். இந்த பேனாவாலே எழுது. அதை கொண்டு போய் பத்திரமா வை. அந்த சொத்து வேண்டாம், எழுது. அன்புள்ள ஐயா, நடுவுல கோடு, அம்மா. வீட்டை விட்டு ஓடி போய் சந்நியாசம் வாங்கி 10 வருஷம் கழித்து முக்தி அடைந்த களக்காடு சுந்தரராமனின் மகன் நான். என் தாயார் முத்துப்பேட்டை முத்துலட்சுமி. அதாவது நம்ம அம்மா அப்பா. உனக்கு எங்க போய் சந்தேகம் வருது பாத்தியா? என்னங்க, அப்படியே எங்க அப்பா அம்மா பேரையும் போட்டு இன்னார் பொண்ணு உமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு எழுதுங்க. ஏன்னா எங்க உறவுக்காரங்க எல்லாருக்கும் கூட இந்த லெட்டர் அனுப்பலாம் இல்லையா? அப்பதான் என் பேரு மூலமா நீங்க யாருன்னு கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. வேண்டாம், உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா, 8 குழந்தைங்க. அவளே சோத்துக்கு லாட்டரி. அவ எப்படி என் தங்க கல்யாணத்துக்கு பணம் அனுப்புவா? அண்ணே, இவ்வளவு வேகமா சொன்னா எப்படி என்ன எழுதுறது? என்ன எழுதுற நீ? வேண்டாம், உனக்கு உறவுக்காரின்னு சொல்லிக்க ஒரே ஒரு தங்க உசிலம்பட்டியில இருக்கா. என்ன எழுதுனே? அதெல்லாம் ஏன் எழுதுன நீ? அண்ணே, நீங்க யாரு, அண்ணி யாரு, அப்பா அம்மா யாரு, அண்ணியோட அப்பா அம்மா யாரு, இதெல்லாம் விவரமா எழுதி உங்க தங்கையான எனக்கு கல்யாணம், ஏதாவது பண உதவி அனுப்புங்கன்னு எழுதணும். அவ்வளவுதானே? அதை நான் எழுதிட்டு வரேன், நீங்க பாருங்க. சரின்னு சொன்னீங்கன்னா அதை டைப் அடிச்சு நிறைய காப்பி எடுத்துடலாம். அந்த குப்புராஜி மரியாதை சேர்த்து 13 வருஷம் ஆச்சப்பா. இப்ப கொண்டு வரையே நான் என்ன செய்வேன்? யோ, உன்னை எங்களையா தேடுறது? இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. நானே பிச்சைக்காரன், எனக்கு எந்த பிச்சைக்காரன் லெட்டர் போட்டிருக்கான்? என் ஒண்ணு விட்ட அண்ணன் சுந்தரராமன் இருந்தானே, ஆமா, அவன் தான் பொறுப்பு இல்லாம சாமியாரா போய் செத்து விட்டானே. ஆ. அவன் மகன் கணேசன் ஆ. தான் தங்கைக்கு கல்யாணம் பண்ண போறானா. இந்த ஒண்ணு விட்ட சித்தப்பா ஜலந்தர் சுப்புடுவுக்கு உதவி கேட்டு கல்ராசி எழுதி இருக்கிறான். நான் போய் உதவி செய்யட்டுமா? நீயா உதவியா? அங்க போய் லொக்கு லொக்குன்னு இருமுவ. உதவியா உதவி? அடச்சா கமனு அட. ये आने वाले बहुत मशहूर और इम्पोर्टेंट स्टेट गेस्ट हैं, उसके प्रॉपर बंदोबस्त करने के लिए अभी पीए टू द पीएम फोन किया, सो बी वेरी केयरफुल, अंडरस्टैंड? यू मे गो नाउ. Yes, sir. போடா போ. பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு பெத்ததாய உதறிட்டு போனா ஒருத்தனும் உருப்பட்டது இல்ல. ஓமா, ஒரு மருமக கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறது கூட உனக்கு தெரியல. உங்க சண்டையை தீர்த்து வைக்க நேரம் போதில்ல, அதான் தனியா போறேன். போடா. ஆனா ஒண்ணு, இப்ப இந்த வீட்டு படிய விட்டு தாண்டுன மறுபடியும் இதை மிதிக்க கூடாது. அப்படி சொல்லாதம்மா. உனக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்கா, அவளுக்கு நாளைக்கு கல்யாணம் நடக்கணும். அதுக்கு என் தயவு வேணும். முடிஞ்சா கல்யாணம் பண்றேன், முடியாட்டா வியாபாரம் பண்றேன். போடா. அம்மா, நான் செத்தா கொல்லி போட கூட வராதே. உனக்கு இருக்கிறது நான் ஒரு புள்ளதான். நான் கொல்லி போடலன்னா அனாதை பணமா நீ நடுரோட்ல கிடக்க வேண்டியதுதான். அது மட்டும் நீ மறந்துடாத. செத்தாக்கா கழுகு கரையாடுறேன். செத்தப்புறமா நீ போட போற பிடி அரிசிக்கு வாயை திறந்துகிட்டு சுடுகாட்டுல படுத்திருப்பேன். பிரஸ்டீஜ் ராமநாத பொண்டாட்டிடானா சொந்த கால்லயே நிப்பேன். நில்லு நில்லு. வாடி. முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால அறந்து போன பந்தம்மா. அம்மா, you're just great. எப்படியோ உன் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. அவளும் கொஞ்ச நாள் புருஷனோட இருந்துட்டு போய் சேர்ந்துட்டா. நான் தான் எதுலயுமே கலந்துக்கல. ஆனா நான் யாருன்னே தெரியாம என் தங்க பையன் எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கான். கணேசா, உன் தாய் மாமன் குச்சேல இருக்கேன்டா. இப்ப என்ன அசைஞ்சா இந்த நாடே அசையும். என்னை பொறுத்த வரைக்கும் என் தங்க விஷயத்துல நான் கொஞ்சம் பொறுப்பு இல்லாம தான் நடந்துகிட்டேன்.
ஆனா அதுக்கு பரிகாரமா என் தங்க பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தி காட்டுவான் அந்த குச்சேல. அது பிரிச்சுனே இந்த பிரஸ்டீஜ் ராமநாதன் பொண்டாட்டிய மதிச்சு என் பேரை கடுதாசி எழுதி இருக்கிறாண்டி. நீ பயப்படாத, உன் கல்யாணத்தை நான் எப்படி நடத்தினோ அதை விட பிரமாதமா உன் பொண்ணு கல்யாணத்தை ஜாம் ஜாமுன்னு நடத்தி வைக்கிறேன். பாட்டி, உங்களுக்கு வயசு 80 ஆகுது, கண்ணு பாதி தெரியல, உடம்பு எலும்பும் தோலுமா ஆயிடுச்சு. இந்த வயசுல இன்னும் சமையல் வேலை செஞ்சு யாருக்கு சம்பாதிக்கிறீங்க? ரெஸ்ட் எடுத்துக்க கூடாதா? சமைச்சதுக்கு பணம் கொடுங்க. இது உழைக்க வேண்டிய வயசு, சம்பாதிக்க கூடிய நேரம். நேரத்தை வீணாக்க கூடாது. 4 வீட்டுக்கு போகணும், வேலை இருக்கு. இந்தாங்க. சேர்த்து கல்யாணத்துக்கு முதல் 15 ரூபாய். நீ என்ன பண்ற? சாவரன் ஃபண்ட் லோனுக்கு அப்ளை பண்ற. நான் என்ன பண்றேன்? ஒரு 15 நாளைக்குள்ள ஒரு 5000 ரூபாய் அளவுக்கு உனக்கு கிடைக்கிறதுக்கு சட்டப்படி ஏற்பாடு பண்றேன். அப்புறம் டு த மேனேஜர் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதுற. இப்ப நான் என்ன சொன்னேன்? நீ என்ன பண்ற? எனக்கு ஒரு லெட்டர் எழுதி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு கடன் கேட்கிற. நான் என்ன பண்றேன்? நாளைக்கே ஆபீஸ்ல இருந்து 3000 ரூபாய் கடனா தரேன். நீ என்ன பண்ற? உன் தங்கச்சி கல்யாண அழைப்புகளை சீக்கிரமா அடிச்சு ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை பேருக்கு கொடுக்குற. நான் என்ன பண்ற? ஆபீஸ்ல ஒரு 80-85 பேர் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற அன்பளிப்பு ஒரு 1000 ரூபாய்க்கு சேரும். அதை நான் முன்னாடியே கேஷா வாங்கி உனக்கு கொடுக்கிட்டு ஏற்பாடு பண்றேன். உமா, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க போறேன். ராவுத்தரை என்னமா ஏமாத்த போறேன் பாரு. என்ன செய்ய போறீங்களா? அரே கணேஷு, அவசரமா வர சொன்னியாமப்பா, என்ன விஷயம்? உமா, இந்த ராவுத்தருக்கு எவ்வளவு பாக்கின்னு சொன்னேன்? 987 தானே? இந்தாயா 1000 ரூபாய், மிச்சத்தை கொடு, ஏமாத்திராத. ராவுத்தர், உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என் தங்கச்சிக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி இருக்கிறேன். ராவுத்தர் சந்தோஷப்படுறான். பெரிய அளவில் இந்த கல்யாணத்தை நடத்த போறேன். 3 வேளைக்கு சேர்த்து கிட்டத்தட்ட 1500 பேருக்கு சாப்பாடு. ராவுத்தர் பெருமைப்படுறான். இந்த கல்யாணத்துக்கு இந்த உப்பு, புளி, மளிகை சாமான் இதுக்கெல்லாம் எவ்வளவு பட்ஜெட் போட்டிருக்கேன் தெரியுமா? 3500 ரூபாய். ராவுத்தர் ஆச்சரியப்படுறான். இந்த மளிகை சாமான் எங்க வாங்க போறேன்னு கேட்கலையே. நியாய விலை கடை, அரசாங்க நியாய விலை கடை. இந்த கையில துட்டு, அந்த கையில மளிகை சாமான். ராவுத்தர் வருத்தப்படுறான் இல்ல? இல்லப்பா, ராவுத்தர் இப்போதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓ, என்ன சொல்றீங்க ராவுத்தர்? அரே கணேஷு, நியாய விலை கடை மேலே சாமானா ரொம்ப நல்லா இருக்கும். இம்பள் துட்டு கொடுக்கறான், வாங்குறான். சாய்போ போறான். நில்லுங்க ராவுத்தர், நில்லுங்க அரே ராவுத்தர். சாய்போ கிளம்புறான்னா கிளம்புறான். இல்ல நில்லுங்க ராவுத்தர், நான் அரே சாய்போ சொல்றேன். கடை மேலே நிறைய வேலை இருக்கு, போறான். ராவுத்தர் நில்லுங்க. அரே பச்சை மிளகா மொட்டை பையா, ராவுத்தர் நிம்பள் மாதிரி எத்தனை பேரை பார்க்கறான். நிம்பள் நியாய விலை கடைக்கு போறான், ராவுத்தர் நம்ம கடைக்கு போறான். நிம்பள் துட்டோட போறான், நிம்பள் துட்டோட போறான். ராவுத்தர், அப்படி எல்லாம் சொல்லாதீங்க ராவுத்தர். இருக்கிற கஷ்டத்துல பழைய பாக்கிய பூரா கொடுத்துட்டேன். இத பாருங்க, நீங்களும் கை விட்டுட்டா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. கை விட்டுறாதீங்க ராவுத்தர். ராவுத்தர், ராவுத்தர் கண்ணா, ராவுத்தர் பாய், ராவுத்தர் பேட்டா, இல்லையா? முடிவே சொல்லாம போறீங்களே. அரே பேட்டி, சாயங்காலம் நிம்பள் கடைக்கு மேலே வரா. சாய்போ அங்கே பதில் சொல்றான். அரே பையா, கண்ணாலா சாமான எல்லாம் பொட்டலம் கட்டி வைக்க சொன்னேனே, அதுக்கு எடும். ராவுத்தர் ரொம்ப நல்லவர். ராவுத்தர், நான் போய் சைக்கிள் ரிக்ஷா எடுத்துட்டு வரேன். புடிச்சுக்கோமா. என்ன ராவுத்தர், கல்யாண சாமான் பொட்டலம் இவ்வளவு சின்னதா இருந்தா இதை வச்சு நான் அப்படி கல்யாணம் நடத்துறது? அரே ஆரம்பத்திலே பொட்டலம் சின்னதா தான் இருக்கும், பிரிச்சோ பாருமா. மஞ்சள். உமா பேட்டி, ராவுத்தர் நிம்பளுக்கு மஞ்சள் கொடுத்துட்டான். நீ நம்மளுக்கு கண்ணால பத்திரிகை அனுப்புறான். சத்திரத்துக்கு மேலே ராவுத்தரே மளிகை சாமானத்தை இறக்குறான். அச்சா அச்சா அச்சா, பகுத் அச்சா. நம்மளுக்கு நம்மள நம்புறான். பாவம், உன் கடையிலயும் வியாபாரம் அதிகமா இல்ல. அதனால கல்யாண சாமான ஃபுல்லா இந்த கடையிலேயே வாங்குறதா நாங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டோம். ஆனா பாரு, சரக்கு சுத்தமா இருக்கணும். கலப்படம் ஏதாவது இருந்தது
அப்புறம் நான் காசு தர மாட்டேன். வாடி. ஐயோ ஏங்க, திண்ணனூருக்கு எப்படிங்க போகணும்? பஸ்லயும் போலாம், நடந்தும் போலாம். வசதி எப்படி? நடந்து போற வழியே சொல்லுங்க. இந்த ரோட்ல நடந்து போனீங்கன்னா 5 கிலோமீட்டர், இப்படி ஒத்தாடி பாதையில போனீங்கன்னா 3 கிலோமீட்டர். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல, வச்சுக்கோங்க. தம்பி சொன்ன கேளடே. ஐயோ ஐயோ ஐயோ, இந்த பக்கம் தண்ணிடாடே. ஒதுங்கி போங்க கௌரி. யோ, யாரையா தோட்டத்துக்கு கதவை தட்டுறது? ஐயோ, வீட்டுல யாரும் இல்ல. வாச பக்கமா வர வெக்கமா இருந்துச்சு, அதான் கொல்ல பக்கமா வந்தேன். தப்பா? நான் மெட்ராஸ்க்கு துணி வாங்க வந்தேன். மெட்ராஸ்ல என் பர்ஸை யாரோ திருடிட்டாங்க. உங்க ஊர் பையன் சைக்கிள்ல காவால் என்ன தள்ளி விட்டான். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல, ரொம்ப பசிக்குது. நல்ல பார்க்கலாமா, பேசலாமா, கொஞ்சலாமா, அஞ்சலாமா? எந்தன் கண்ணான கண்ணாட்டி நாளையும் பொண்டாட்டி என் ஆசை நீ கேளடே. எந்தன் கண்ணான கண்ணாட்டி நாளையும் பொண்டாட்டி என் ஆசை நீ கேளடே. பாலாக தேனாக முத்தங்கள், ஓ காதோடு காதாக சத்தங்கள். நான் சொர்க்கத்தில் நீராடுவேன். என்னை கல்யாணம் நீ செய்து கொண்டாடும் நன்னாளில் நானாக தாரேனையா. என்னை கல்யாணம் நீ செய்து கொண்டாடும் நன்னாளில் நானாக தாரேனையா. இந்நாளில் தீராத தாகங்கள், அந்நாளில் தானாக தீராதோ. என் தங்கள் தாலாட்டுமே. கதவோடு கதவாக கதை பேசடி, உறவோடு உறவாட தடையேனடி. இதழோடு இதழாக பரிமாறடி, இமையோடு இமை மூடும் பயமேனடி. காலமேது நேரமேது நானும் நீயும் ஜோடி சேர வாராணி. எந்தன் கண்ணான கண்ணாட்டி நாளையும் கொண்டாட்டி என் ஆசை நீ கேளடி. பாலாக தேனாக முத்தங்கள், ஓ காதோடு காதாக சத்தங்கள். நான் சொர்க்கத்தில் நீராடுவேன். எனக்காக நீ என்று முடிவானது,
பல ஆசை உருவானது. நாளை இன்னும் வேலி போதும் காலை உண்ணும் பாலி வேணும் என்றாகவே எந்தன் கண்ணான கண்ணாட்டி நாளையும் கொண்டாட்டி என் ஆசை நீ கேளடே. பாலாக தேனாக முத்தங்கள் ஓ, காதோடு காதாக சத்தங்கள். நான் சொர்க்கத்தில் நீராடுவே. என்னை கல்யாணம் நீ செய்து கொண்டாடும் நன்னாளில் நானாக தாரேனையா. இந்நாளில் தீராத தாகங்கள் அந்நாளில் தானாக தீராதோ. என் தங்கள் தாலாட்டுமே. கணேசா, நான் வந்ததே தெரியலையா உனக்கு? ஓஹோ, இவதான் உன் பொண்டாட்டியா? இல்ல ஆமா. இவன் தான் உன் புருஷனா? ஆமா இல்ல. என்ன ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஆமா இல்ல ஆமா இல்லன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, கணேசனுக்கு என்ன வேணும்? இது கௌரி. ஓ, நீதானா கௌரி? நோட்டீஸ்ல பார்த்தேன். நீ நான் என்னத்தடா கேட்டுட்டேன், நீ இவ்வளவு குனிகிற? நீ யாருன்னு இவனை கேட்டா உன்னை போய் கௌரின்றானே. இவன் யாரு? போங்க சார், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? டேய், யாரா நீ? எனக்கும் வெக்கமா இருக்கு சார். என்ன கௌரி, வாசக்கதவை திறந்து வச்சுட்டு என்ன மாப்பிள வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க? சௌக்கியமா? அடே சம்பந்தி ராஜக்கிழமை, என்ன ஆளே அடையாளம் தெரியாம மாறிட்டீங்க? ராஜ கலவையா? யாரா அவன் ராஜ கலவை? ருஷ்யேந்திரமணியோட புருஷன். ருஷ்யேந்திரமணி யாரு? மங்குபதியோட அம்மா. மங்கமதி யாரா? ராஜகலவையோட புள்ள. ராஜகலவை யாரா? மங்குபதியோட அப்பா. அட தூ, இந்த ஆட்டத்துக்கு நான் வரல. நான் யாருன்னு சொல்லிடுறேன். நான் தான் ஜலந்தர் சுப்புடு, கணேசனுக்கு ஒண்ணு விட்ட சித்தப்பா. இப்பவாவது நீங்க உண்மையை சொல்லிடுங்கடா, நீங்க யாருன்னு. சித்தப்பா, நான் தான் கணேசன். கணேசன் நீயா? நான் தான் உமா. உமாவா? சித்தப்பா, நான் தான் கௌரி. உன்ன தெரியுமே. நீ யாரா? நான் ராஜகலையோட புள்ள. சித்தப்பா, அவர்தான் நம்ம வீட்டு மாப்பிள. நம்ம வீட்டு மாப்பிள்ளையா? மாப்பிள்ள மகாப்பிழ பண்ணிட்ட, மன்னிச்சுக்கங்க. உமா, என்ன நீயும் கணேசனும் வெத்தலையே போறது இல்லையா? ஏன் எப்போது போட்டுக்கோமே. அப்புறம் ஏன் உனக்கு குழந்தைய பிறக்கல? 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். 2க்கு பிறகு இப்போது வேண்டாம். அப்ப அந்த 2 எங்க? இதோ நடேசன், இது கௌரி. அடாடா, இவ்வளவு தருத்திரத்திலையும் என்ன பாசம். நோயாளி மனைவி, புள்ள ஊட்டி கிடையாது. ஜலந்தர்ல வீட்டை விட்டா ஆபீஸ், ஆபீஸ விட்டா வீடு. இதுதான்ப்பா என் வாழ்க்கை. ஏன் ஒண்ணு விட்ட சித்தப்பா? நீங்க தெற்கு பக்கமே வரலையா? வடக்கே இருந்துட்டேன். அதனாலதான் சொந்த பந்தங்கள்லாம் மறந்து போச்சு. நீ ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்ச பாரு உதவணும்னு, அதை பார்த்து தான் ஓடோடி வந்தேன். கௌரியும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. கௌரி, இதோ இந்த பக்கம் இருக்கா. எந்த பக்கம் இருந்தா என்ன, பொட்டி தானே நமக்கு முக்கியம். பொட்டி எடுத்துக்கிட்டோம் அம்மா. கொண்டாந்துட்டியா? கணேசா பாருப்பா. கௌரி, இந்த உனக்கு 1000. கணேசா உனக்கு 1000. கணேசா, பொட்டிய மூடி கொண்டு போய் வை. தூக்கு. சித்தப்பா, அது என்ன எனக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கௌரிக்கு தனியா 1000 ரூபாய் பணம் கொடுத்தீங்க? கௌரிக்கு கொடுத்த பணம் கல்யாணத்துக்கு அன்பளிப்பு, திருப்பி தர வேண்டாம்.
உனக்கு கொடுத்த பணம் கடை திருப்பி தரணும். நான் எப்ப திருப்பி தரணும்? எப்போன்னு டைம் கேக்குறியா? நீயும் நானும் சாகிறதுக்கு முன்னாடி கொடுத்துடணும். என்ன சித்தப்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க?